15,000க்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே புது ஸ்மார்ட் ஃபோன் தான். 4G டிவைசஸ் அண்ட் 5G டிவைசஸ் ரெண்டுமே வந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு நம்ம நம்பர் பண்ண போகிறதுல எல்லாமே பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். உங்களுக்கு கேமரா தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக 15,000 கீழே தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 5G வேணுங்கிறவங்க 5G, பேட்டரி வேணுங்கிறவங்க பேட்டரினா உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணுமோ எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு வேளை 15,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் உடைய இன் நோட் 2 தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் ஆன இன் நோட் 1 விட நல்லா அப்கிரேட் பண்ணி இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்க. MediaTek உடைய Helio G95 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 48 மெகா பிக்சல் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,500 to 14,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த விலைக்கு வந்து AMOLED பேனல் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். கூடவே யூசர் இன்டர்ஃபேஸ் நியர் டு ஸ்டாக் யூஐயோட கொடுத்துருந்தாங்க. பேட்டரியும் நல்லா இருந்தது, 5000 mAh, அதோட வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டிசைனில் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது. ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா கேமரா செக்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ, லோ லைட்லலாம் நல்ல பிக்சர்ஸ் எடுக்கிற மாதிரி அது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் திங்காக இருந்தாலும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் ஓகே அப்படிங்கும்போது மைக்ரோமேக்ஸ் உடைய இன் நோட் 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த மோட்டோரோலாவுடைய G51. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G டிவைஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க, Snapdragon 480+. இது வந்து 8 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப் செட். அகேன் மேசிவ் டிஸ்பிளே 6.8 இன்ச்சஸோட கொடுத்துருந்தாங்க. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து அண்டர் 15Kல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகைன் இதில் ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது மோட்டோரோலா அப்படின்னா எல்லாருடைய ஃபேவரேட் என்ன, அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்டாக் யூஐ. தேவையில்லாத ப்ளோட்வேர் இருக்காது, அன்னெசரி நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகாது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியும் நல்லா கொடுத்துருந்தாங்க, 5000 mAh 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சரும் நல்லா இருந்தது. Snapdragon 480+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு புது சிப்செட், அதனால AI இன்டகிரேஷன். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்துத்து ஸ்கோர் வந்து உங்களுக்கு 2,90,000 கிட்ட, அப்ராக்சிமேட்டாக 3 lakhs அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு இதால் உங்களுக்கு டீசென்ட் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், கேமராலாம் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது வந்து இதோட டிஸ்பிளே சைஸ். இது மேசிவ் டிஸ்பிளே சைஸ் தான் சிலருக்கு பிடிக்கும். பட் நிறைய பேர் சின்ன கை வச்சு யூஸ் பண்ணும்போது 6.8 இன்ச்சஸ் அப்படிங்கும்போது வந்து நிறைய விஷயங்கள், அதாவது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ரீச் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, லோ லைட் கண்டிஷனில் வந்து கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரகிள் பண்ணும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ வந்து நீங்கள் ஒன்று இல்லைனா 2 ஷாட் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோட வந்து சிங்கிள் ஸ்பீக்கரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் ஓகே அப்படிங்கும்போது மோட்டோரோலாவுடைய G51 5G ஸ்மார்ட் ஃபோனும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 4G டிவைஸ். Infinix லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தா அவங்களுடைய Note 11 அண்ட் Note 11s. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 11 வந்து AMOLED பேனல்லையும் Note 11s வந்து உங்களுக்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் IPS LCD பேனலில் கொடுத்துருந்தாங்க. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 12 நானோமீட்டர் தான். Note 11 உங்களுக்கு MediaTek Helio G88, அதே Note 11s MediaTek Helio G96. மற்றபடி பேட்டரி ரெண்டுமே 5000 mAh 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு சிமிலராக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எது வேணுமோ நீங்கள் ஆப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே அண்டர் 15,000ல் கொண்டு வந்திருந்தாங்க. ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED வேணுங்கிறவங்க வந்து Note 11 ஆட் பண்ணுங்கள். AMOLED வேண்டாம், எனக்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வேணும் அப்படிங்கிறவங்க Note 11s நீங்கள் ஆப் பண்ணலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு டிசைன், அவுட்லுக்
அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். கேமராவும் ஏஐ இன்டகிரேஷனில் டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் வந்து உங்களுக்கு கேமராஸ் வந்து பிக்சர்ஸ் ரொம்பவே சுமாராக தான் கிளிக் பண்ணும். அதோட வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் இன்ஃபினிக்ஸ் உடைய XOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளோட்வேர் தான். ப்ளோட்வேர் எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீம்னா நிறைய விஷயங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே கிளட்டர்டாக இருக்குது இதில். ஸோ அது ஓகே அப்படிங்கும்போது இன்ஃபினிக்ஸ் வந்து அண்டர் 15,000 வந்து உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அதுவும் ரொம்பவே லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது விவோவுடைய புது சீரீஸ் T சீரீஸில் Vivo T1. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 695 இவங்க கொடுத்துருந்தாங்க. IPS LCD பேனல் 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதோட சிப்செட் தான். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 695ல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமிங் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இது ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு மெயின் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கோர் வந்து 4 lakhs கிட்ட இருக்குது. ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் 768 778 அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 12 Fun Touch 12ஓட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கேமரா தான் சொல்வேன். ஏன்னா வந்து ப்ரைமரி சென்சார் 50 மெகாபிக்சலில் இமேஜஸ் உங்களுக்கு நல்லா கிளிக் பண்ணுது. பட் அடிஷ்னலாக அல்ட்ரா வைட் இவங்க கொடுத்துருக்கணும் இந்த ப்ரைஸ்க்கு. பட் மேக்ரோ அண்ட் டெப்த்தாக அவைலபிளாக இருக்குது. அகைன் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அவுடேட்டட். பட் அது கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். 5G டிவைஸ் அப்படின்னு லான்ச் பண்ணி 2 5G பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து யூனிவர்சல் பேண்ட் N78 அவைலபிளாக இருக்குது. ஸ்டில் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லும்போது பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 16,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ரெட்மி ஃபேன்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் தான். இது ஒரு 4G டிவைஸ். ரெட்மி லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தா அவங்களுடைய Note 11 தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் புது சிப்செட் தான். ஸ்னாப்ட்ராகனுடைய 680 இவங்க கொடுத்துருந்தாங்க. கூடவே AMOLED பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா MIUI 13 அதோட 5000 mAh பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்னு இந்த ஃபீச்சர்ஸோட அண்டர் 15Kல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு AMOLED பேனலில் கொடுத்துருக்காங்க. கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. பிரைட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேயில் வந்து ரொம்பவே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. கூடவே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அகைன் ட்ராபேக் அப்படின்னு சொல்ல போனால் வந்து கேமராஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லை ரெட்மி அப்படின்னு சொன்னாவே வந்து அப்டேட்ஸ் வந்து இவங்க எப்போவுமே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ப்ராப்பர் அப்டேட்ஸ் வரும் அப்படின்னா ரெட்மியுடைய Note 11 4G டிவைஸும் நீங்கள் யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 5G ஸ்மார்ட் ஃபோன். போக்கோ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த Poco M4 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 810ல் ஒரு 5G டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே IPS LCD பேனல் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் 5000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட அண்டர் 15Kல ஒரு பெஸ்ட் 5G டிவைஸாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா MediaTek Dimensity 810 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்செட் தான். கேமாக இருக்கட்டும் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் 5G சிப்செட்டில் இது ரொம்பவே நல்ல சிப்செட். ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கோரில் இது 3,75,000 4 lakhs கிட்ட இது ஸ்கோர் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்ததாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் IPS LCD பேனலாக இருந்தாலும் 90 Hz கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் நல்லா கொடுத்துருக்காங்க 5000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. அகைன் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமராஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் இவங்க பண்ணியிருக்கலாம். ப்ரைமரி சென்சாரை விட மற்றதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். அகைன் வந்து இவங்களுடைய அப்டேட் நான் எப்போவுமே சொல்கிறது தான். ரெட்மி போக்கோ எல்லாம் வந்து அப்டேட்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அண்டர் 15Kல. அது மட்டும் இல்லை எனக்கு போக்கோ வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இதே ஸ்பெசிஃபிகேஷனோட ரெட்மியுடைய Note 11Tயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இதை விட 1000 ரூபாய் அதிகம். இதே ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் அண்ட் டிசைன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ போக்கோ கீழே வேணும்னா நீங்கள் Poco M4 Pro வாங்கலாம். இதே ஸ்பெசிஃபிகேஷனோட ரெட்மி Note 11Tயும் உங்களுக்கு 5G டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் வந்து அண்டர் 15Kல இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சாம்சங்குடைய M32 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இது வந்து மீடியாடெக் ஹீலியோ G80ல இவங்க கொடுத்துருந்தாங்க. 6000 mAh பேட்டரி, சூப்பர் AMOLED பேனல், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பர் AMOLED பேனல் அண்ட் 90 ஹெர்ட்ஸ் காம்பினேஷன் உங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதோட பேட்டரி தான் எனக்கு மெயின் அப்படிங்கும்போது 6000 mAh தாராளமாக 2 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டரி செக்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட உங்களுக்கு கேமராவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். கூடவே வந்து அப்டேட்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம். சாம்சங் எப்போவுமே ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. யூசர் இன்டர்ஃபேஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சிப்செட் கொடுத்துருக்காங்க, EMMC ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க சாம்சங் கூட M32 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ 15,000க்கு எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G 4G ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து லேட்டஸ்ட். இன்னும் சொல்லப்போனால் Vivo T1லாம் வந்து Android 12. ஸோ லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் எதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.